அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, டிவிகே அதாவது தாவைக்கா தலைவர் விஜய்க்கு, அதாவது இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சராக ஆயிரங்களாம் கேட்டதுக்கு முக ஸ்டாலின் மேலே அவ்வளோ கோவப்பட்ட நீங்கள் ஜனநாயகம் தான் கடைசி படமா, இல்லை அரசியலில் தொடருவீங்களா, இல்லை சினிமாவிலே தொடங்கலாம் கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? தேர்தல் முடிவை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்களாம் மக்களுக்காக நீங்கள் வரலையே, உங்களுடைய சுயநலத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் ஸ்டாலினை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது, ஓகேங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக அரசியலில் பண்ணிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி மக்களுக்காக பல நலத்திட்டங்கள், ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காப்புல. இலவச பஸ்ஸு, மாதம் 1000 ரூபா, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காப்புல. நீங்கள் விஜய் நீங்கள் ஸ்டாலினை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது. அதுவாக நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்களே, வாங்கின காருக்கு நீங்கள் வரி கட்ட முடியாமல் பேப்பரு நியூஸு எல்லாத்தையும் அசிங்கப்பட்டு நீங்கள் இன்றைக்கி ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்களா? வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? இன்றைக்கி நாங்கள் இப்போ படைச்சிருவோம் அப்படி இப்படின்னு பேசிட்டீங்க. நான் வேறு எதாவது சொல்லிட போகிறேன். ஐயோ, கொஞ்சமாவது மக்களுக்காக வந்தால் முழுக்க மக்கள் பணியை மட்டும்தான் பார்க்கணும். தேர்தல் முடிவை பொறுத்தே என்னுடைய படம் தொடருமா இல்லை அரசியல் தொடருமான்னு பேசுகிற பேச்சு வேஸ்ட். இப்போவும் சொல்கிறேன், அன்றும் திமுக, இன்றும் திமுக, என்றுமே திமுக தான். திமுக அடிச்சுக்க ஆளே கிடையாது.